இந்த இயர்ல உங்களுக்கு வந்து பெஸ்ட் மொமெண்ட் எது, வொர்ஸ்ட் மொமெண்ட் எது? இந்த இயரே ஒஸ்ட் மொமெண்ட் தான். காலேஜில் தான் வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போனால் அதை விட வச்சு செய்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய அடி வருது, இந்த ஒரு வருஷத்தில் விழுந்துருச்சு ப்ரோ. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா ஃபுல்லாவே வஸ்ட் தான். 2025 ஃபுல்லாவே வஸ்ட் தான். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி ஆமா அப்படிதான் இருக்கு. அந்த பக்கம் பாதாள கிணறு. 2026ல வந்து நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் இருக்கீங்க? நல்லா சம்பாதிக்கணும். நீங்க அதாங்க நல்லா சம்பாதிக்கணுங்க. சாப்பிடணும் அந்த மாதிரி. அதாங்க நல்லா சம்பாதிச்சு சாப்பிடணுங்க, அவ்வளவுதான். சாப்பிட இடம் வந்துரும்ல. சரி, நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்தா? நான் வந்து மறந்துருச்சு. என்ன ரெசல்யூஷன் எடுத்துன்னு தெரியல. நீனு ரெசல்யூஷன்னா என்னன்னு ஐயா நாமினேட் பண்ணுறோம்னா என்னங்க? பெஸ்ட் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணது. தென் ஜமால் முகமது தான் சேரணும்னு ஒரு ஆசையில் சேர்ந்தேன். தென் உள்ளே சேர்ந்து எந்த டிகிரி எடுக்கணும்னு தெரியாமல் ஒரு டிகிரி எடுத்தோம். அந்த டிகிரியில் போய் உட்காந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக போச்சு. அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா இப்பெல்லாம் சொல்லாதுண்ணா. என்னோட லைஃப்லயே இந்த 2025 மாதிரி ஒஸ்டான ஒரு இயரை நான் பார்த்ததே கிடையாது. இனிமே என் வாழ்க்கையில இந்த 2025 மாதிரி ஒரு இயர் வரவே கூடாது. நரகத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த 31ஆம் தேதி டிசம்பர் 31 கடப்பனாங்கிறது எனக்கே தெரியல. ஐயோ, உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வாருங்க. இந்த இயரோட பெஸ்ட் மொமெண்ட்னா எது மேம் உங்களுக்கு உங்க லைஃப்ல நீங்க இந்த இயர்ல? இது பசங்களோட வீட்டுக்காரோட சந்தோஷமா இருக்கிறது, அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கிறதே பெரிய உங்க ஃபேஸ்ல இந்த சந்தோஷம் தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா அவங்க இல்லாம நம்ம யாருமே இல்லை இல்லையா. நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு என்ன மேம் ரெசல்யூஷன் இருக்கு? என்ன பண்ணலாம் அப்படின்னு? நெக்ஸ்ட் இயரா இதே மாதிரி சந்தோஷமா போனா ஓகேயா. 100 ஆண்டு காலம் வாழ்க. 2025 வந்து உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா மீடியமா போயிடுச்சு வீடியோ. பெஸ்ட் மொமெண்ட் எது இந்த இயர்ல உங்களுக்கு? ஒரு பெஸ்ட் மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் மூமெண்ட்னா நாங்கள் சிங்கப்பூர் போனோம், அவ்வளோதான். வேற என்ன பெஸ்ட்? வொர்ஸ்ட் மொமெண்ட்னா எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. சாரி மேம். பரவாயில்ல இருக்கட்டும். 2025ல வந்து நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அதை ஃபாலோ பண்ணீங்களா? ரெசல்யூஷன் எடுக்கணுன்றதே ரெசல்யூஷன் தான் எடுத்திருந்தேன். மாஸ் பண்ணல. ரெசல்யூஷன் வந்து நான் கொஞ்சம் ஃபுட்டி ப்ரோ, கண்டதையும் சாப்பிடுவேன். சரி கொஞ்சம் சாப்பிட்டு கம்மி பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலான்னு பிளான். சாப்பிட்டு சாப்பாடை கம்மி பண்ணலாம். ஆமா, அதுவும் வெயிட் கம்மி பண்ணலான்ற பிளான். பட் ஆனா அது நடக்கல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. 2025 பொறுத்த வரைக்கும் நல்லா போச்சு. பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ரீதிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த போர் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய 2026 வந்து ரொம்ப அமைதியாக, துரோகம் பண்ணாமல், ஏமாற்றாமல், மனிதனுக்கு வந்து ஒரு போன நேரமும் நாட்களும் திரும்பி கிடைக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள் முதல்ல வேணும், நன்னடத்தை வேணும். அதே மாதிரி நல்ல எண்ணமும் இருந்தால் நல்லபடியாக இருக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாம், எண்ணம் போல் வாழ்க்கை. முதல்ல மனிதனுக்கு மனிதன் ஆகக்கூடிய அவங்க யாரும் கண்ணுக்கே தெரியாமல் இருந்தாலும் அவங்க படக்கூடிய கஷ்டம் நமக்கு கவலை தான் தருது. மெயின் பாயிண்டாக அடுத்தவங்க சந்தோஷம் வந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கும். சார் வந்து மெய்யலகனா இருக்காரு. தூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். 2025 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்னா ரொம்ப ஒரு பிரேக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பிரேக்கப் ஆகி ஃபேமிலி இஷ்யூ நிறைய இஷ்யூவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நான் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் வந்தேன்னா முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டால் தான். அவங்க இல்லைனாவே நான் என்றைக்கோ வந்து இருந்திருக்கே மாட்டேன். சுச்சுவேஷன். நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்தீங்களா இந்த இயர்? நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்துனாக்க வந்து நான் சொன்ன விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறேன். ஆமாம், ஃபாலோ பண்ணுறேன். நான் என்ன யாரையும் ஏமாறல, நானும் யாரையும் ஏமாத்தலை. ஆனால் என்னை நிறைய பேர் இது பண்ணதுனால இந்த அனுபவத்து ரீதியாக நான் பேசுகிறேன். 2025 வந்து யார் எதிரி யார் நண்பனே தெரிஞ்சுக்க முடியல ப்ரோ. ரொம்ப நண்பன் தான் ப்ரோ. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. 25ல பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது மட்டும்தான். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்காக. சோகமான விசேஷம்னா நண்பர் வந்து கொஞ்சம் நல்லா பேசிக்கினா போய் விட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்க? நான் மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவர் பேர் மட்டும் சொல்லிடுங்க. அவர் பேர் வந்து ஆர்மகம். ஆற கேட்ட கூ ஆற காட்டுறேன். யார் ஆற கேட்டீங்க? இருக்கிற ஆற கொண்டாந்து காட்டியாச்சு. என் வேலை முடிஞ்சு போச்சு. ஆள விடுங்க. இந்த இயர்ல உங்களுக்கு பெஸ்ட் மொமெண்ட்னா எது? டெஸ்ட்னா வாழ்றதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. என்னைக்கோ மண்டே போட்டிருக்கணும். ஆனால் வாழ்றேனே, அதுவே எனக்கு பெஸ்ட் தான். செத்து போனி சொன்னா கூட நான் ஹாப்பியாக செத்துருவேன். 2026ல இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா என்னக்கா? எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும். காசு பணம் அது இதுன்றதை தவிர பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். 3 வேளை கஞ்சி சோறுத்தினாலும் தின்னுட்டு உயிரோட இருக்கணும். எல்லா வியாதியும் சரியாகிறதுக்கு ஒரே மாத்திரை வேணும். ஆமாம், அது மாதிரி